மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. 2 ஆண்டுகளில் முதல் தேர்தலில் கிட்டத்தட்ட 108 இடங்களை அவருடைய கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. பெருவாரியான வெற்றி அது. இதுவரை யாருக்கும் இல்லாத வெற்றி. ஆனால் இந்த வெற்றி எதனால் சாத்தியப்பட்டது, ஏன் சாத்தியப்பட்டது, எப்படி சாத்தியப்பட்டது, இது நிஜமான வெற்றியா அல்லது யாரால் ஜோடிக்கப்பட்ட வெற்றியா, என்ன நடந்தது அப்படின்னு பல பேர் பல விதங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கும் பெரிய சந்தேகங்கள்லாம் இருக்கும். ஏன்னா விஜய் வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே பெரும் கூட்டம் வரும், தள்ளுமுள்ளு ஏற்படும், பல பேர் நசுங்கி சாவாங்க, பெரும் கூட்டம் தொடர்ச்சியாக விரட்டிக்கிட்டே வரும், பைக்கில் திரளுவாங்க, ஏராளமான பரபரப்புகள் நடக்கும் விஜய் வெளியில் வந்தாலே. அதாவது தேர்தலுக்கு முன்பாக, ரிசல்ட்டுக்கு முன்பாக விஜய் எங்கே வந்தாலும் இப்படித்தான் கூட்டம். அவர் திடீர்னு திருச்செந்தூர் கோயிலுக்கு போறாருன்னா முதல் நாள் நள்ளிரவே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே போய் காத்து கிடப்பாங்க. ஏன்னா விஜய் வருகிறார்ன்ற தகவல் கேள்விப்பட்டு. தர்காவுக்கு போறாருன்னா அங்கே பெரிய கூட்டம் கூடும். அப்புறம் வேளாங்கண்ணிக்கு வருகிறார்ன்ற தகவல் கிடைச்ச உடனே வேளாங்கண்ணியில் நடைபெறுகிற திருப்பலியை கூட நிறுத்திட்டு அவர்கிட்ட கெஞ்ச வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த மத குருமார்கள் தள்ளப்படுற அளவுக்கு அட்ராசிட்டி பண்ணுவாங்க. பெரும் கூட்டம் வரும். விஜய் அங்கே போக மாட்டார். காவல்துறை சொன்னதா சொல்லுவாங்க. இப்படி பெரும் கூட்டம் விஜய்க்கு திருமண பக்கம்லாம் தேர்தலுக்கு முன்பாக, ரிசல்ட்டுக்கு முன்பாக வந்த கூட்டங்கள்லாம் இப்போ எங்கே போனாங்கன்ற கேள்வி நாம தொடர்ச்சியாக முன் வச்சுட்டே இருக்கோம். அந்த கூட்டம் எல்லாம் கூட்டப்படுகிற கூட்டம், தன்னெழுச்சியாக வருகிற கூட்டம் இல்லைன்னு நம்ம டே 1லேருந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்ம பல ஊடகங்களில் பேசியிருக்கோம், சேனல்களில் உட்காந்து பேசியிருக்கோம். அப்படி எல்லா இடங்களில் பேசும்போதும் நம்ம சொல்கிற முக்கியமான விஷயம், விஜய்க்கு வருகிற அந்த பெருவாரியான மக்கள் கூட்டம் தன்னெழுச்சியாக வருவதல்ல, திரட்டப்பட்ட கூட்டி சேர்க்கப்படுகிற கூட்டம். அது காசு கொடுத்து கூப்பிடுறாங்களா அல்லது ரசிக மனநிலையில் உள்ளவனை கூப்பிடுறாங்களா அப்படின்றது நமக்கு மாறுபட்ட கருத்து. எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, விஜய் இப்போது வெற்றி பெற்று விட்டார். 4ஆம் தேதி விஜய் வெற்றி அறிவிக்கப்பட்டு விட்டது. 108 இடங்கள். ஆனாலும் அவரால் ஆட்சி அமைக்க முடியல. 4ஆம் தேதி வெற்றி கிடைத்து இன்னைக்கு தேதி 8. கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆயிருக்கு பாருங்க. 4 நாட்களை கடந்தும் விஜயால் ஆட்சி அமைக்க முடியாம பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்து அது முடிக்கிறது முன்னாடி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுவரை பதவியேற்பு விழா அப்படின்னா கவர்னர் மாளிகையில் தான் பெரும்பாலும் நடக்கும். அங்கே கவர்னர் பதவி ஏற்றுக்கொள்ள எல்லா உறுப்பினர்களும் பதவியேற்ப சொல்லுவார். அமைச்சர்கள் யாருன்னு சொல்லுவார். அமைச்சர்கள் உறுதிமொழி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி எம்எல்ஏக்கள் எல்லாமே சபாநாயகர் முன்னாடி போய் அங்கே எம்எல்ஏக்களாக பதவியேற்றுப்பாங்க. சபாநாயகரை தேர்வு செய்வாங்க. இது தற்காலிகமாக ஒரு மூத்தவரை சபாநாயகராக வைப்பாங்க. அவர் சபாநாயகர் தேர்தல் நடத்தி, ஒருவேளை தேர்தல் இருந்தால், இல்லைன்னா மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா அவங்களே தேர்தலை இல்லாமல் புதியவரை சபாநாயகராக கொண்டு வந்துடலாம். இது நடைமுறை மரபு. ஆனால் இதை உடைத்து விட்டு வழக்கம் போல் ஆடியோ லான்ச் மாதிரி, வழக்கம் போல் விஜய்க்கு இந்த அவர் சினிமாக்களில் விழாக்கள் நடத்துகிற மாதிரி, அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி, ஆடியோ லான்ச் மாதிரி நேரு உள்ளு விளையாட்டு அரங்கத்தில் இதுக்கான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் கவர்னர் அதை அனுமதிக்கலை. யாரை கேட்டு விழாவுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்கிறீங்க, மெஜாரிட்டியே இல்லையே உங்ககிட்ட, மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னோடனே முதல் முறையாக விஜய் கவர்னரை சந்திக்கிறார். அதிலேயே நிறைய புரோட்டோகால்கள் மீறப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. அவருக்கு டைம் கேட்டு தான் பர்மிஷன் கேட்கணும். நீங்கள் கடிதம் கொடுக்கணும், நேரில் போய் கொடுக்கணும். இது இமெயிலில் அனுப்பினார். என்ன அனுப்புனார்னா, எனக்கு நீங்கள் பதவியேற்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும், உங்களை சந்திக்க வரணும், எனக்கு பதவியேற்ப அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் வைக்கிறதுக்கு பதிலாக இது எல்லாத்தையுமே இமெயிலில் அனுப்பியிருக்கார். இதுதான் இம்மெச்சூரிட்டி, அதாவது இந்த குழந்தைத்தனமான நடவடிக்கை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். சிறுபிள்ளை வெள்ளாமை வீடு சேராது, பிள்ளைங்க வெள்ளாமை வீடு சேராது, சின்ன பிள்ளைங்க வெள்ளாமைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிட்ட விஜயால் வெற்றி பெற முடிந்தது. 108 இடங்களை வெற்றி பெற முடிந்தது. ஆனால் நம்முடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளணும், நம்ம ஆட்சியாளராக மாறணும் அப்படின்னா 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வேணும். இப்போ விஜய்க்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் என்னன்னா, அவர் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாரு. அந்த வாக்குறுதிகளை செயல்படுத்தணும்னா முதல்ல அவர் முதலமைச்சர் ஆகணும். எம்எல்ஏ ஆகிட்டார், முதலமைச்சர் ஆகணும். முதலமைச்சர் ஆவதற்கான முட்டுக்கட்டை யார் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த தாவேக்காவை சேர்ந்த தற்கொலை கும்பல் இதெல்லாம் யார் காரணம் தெரியுமாங்க? ஸ்டாலின் தான் காரணம்.
அவர் தான் வந்து அவர்கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சியை அனுப்பாம பிடிச்சி வச்சிருக்காரு, அங்கிருந்து காங்கிரஸ் தப்பிச்சு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு பேச வேண்டிய விஜய் வாய் பேசாமல் அமைதியாக இருக்கார். எதுக்கெடுத்தாலும் வந்து திமுக குறை சொன்னவர் இப்ப திமுகவை சொன்னோம்னா நம்மளை காரி துப்பிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ்மட்ட ஆட்களை விட்டு அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அடிப்படையில் இது சிஎம் ஆகாமல் முதல்வர் ஆகாமல் விஜய் தடுப்பது எது உங்களுக்கு புரியுதா எதுன்ட்டு? வேற ஒன்றும் இல்லைங்க. அவர் பாஜகவை அண்டி பிழைத்தால் முதல்வராக முடியும், இல்லைன்னா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டார் கவர்னர். சரிங்க, அதுக்குள்ள அவர் பேசி ஒரு முடிவு பண்ணுவார்ல. ஏன்னா இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு ரிசார்ட்ல பாண்டிச்சேரி கிட்ட ஒரு ரிசார்ட்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. மகாபலிபுரத்தில் நம்ம விஜயனுடைய எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் கூவத்தூர் கலாச்சாரம் மாதிரி ரிசார்ட் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பரவேறிச்சு. திமுக எம்எல்ஏக்கள் அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க. இப்போ வெளியூர்களில் இருந்தவங்க தான் உடனே வர முடியாதுன்னு சொல்றதுனால அவர்கள் சென்னைக்கு வந்து கூட்டம் இன்றைக்கு வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. இந்த கூட்டத்தில் அவருக்கு முழு அதிகாரம் தரப்பட்டு விட்டது. நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் வந்து அதை கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாலினும் என்ன சொன்னார்னா, தேவைப்பட்டால் சில முக்கிய முடிவுகள் எடுப்பேன், அந்த முக்கிய முடிவுகளுக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு ஆதரவு தரணும்னு எம்எல்ஏ கிட்ட கோரிக்கை வச்சுட்டாரு. எம்எல்ஏக்கள் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு, என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அது என்னைக்கு சொல்லியிருக்காருன்னா, மே 10 வரைக்கும் எல்லா வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் சென்னையை விட்டு வேற வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்போ 10 கெடு விதித்திருக்கிறார் ஸ்டாலின் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா, அவர் மட்டும் கெடு விதிக்கலைங்க, சட்டமே அதுதான் கெடு விதிக்குது. 10 மே 10 என்பது தமிழ்நாடு சட்டசபையினுடைய கடந்த முதல்வர் ஸ்டாலின் 2021 ஜெயிச்சார்ல, அந்த வெற்றி பெற்ற அந்த சட்டசபை இருக்கு இல்லையா, அந்த சட்டசபையினுடைய பதவி காலம் என்பது வருகிற மே 10 அந்த பதவி காலம் வந்து நிறைவடைகிறது. ஆனால் மே 5 அதாவது 4 வந்து வெற்றி பெற்றார்கள். 5 வந்து இந்த சட்டசபையை வந்து கலைத்து விட்டார் கவர்னர். இப்போ சட்டசபை இல்லை, காலியா இருக்கு. கவர்னர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, தலைமைச் செயலாளர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் தான் இன்னைக்கு ஆட்சி நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் காபந்து முதல்வராக இன்று வரை முதல்வராக தொடர்வது வந்து மு.க. ஸ்டாலின். அவர் தான் முதல்வராக இருந்தார். புதிய அமைச்சரவை அமைந்தும் புதிய முதல்வர் வருகிற வரை அவர் ராஜினாமா ஏற்றுக்கொண்டார் கவர்னர். இருந்தாலும் நீங்கள் வந்து புதிய அரசு அமைகிற வரை நீங்கள் முதல்வராக இருங்க, காபந்து முதல்வராக இருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமே வந்து யார் முதல்வராக அமர்ந்தாலும் அதுக்கு பின்னாடி தான் இவருடைய முதல்வர் பதவி போகும். அதுவரை அவர் தான் முதல்வர். இது அங்குள்ள விஷயம். இது இடையிலேயே வந்து நீங்கள் வந்து இந்த முதல்வராகாமல் விஜயை தடுப்பது யார் என்ற கேள்விக்கு சின்ன குழந்தைக்கு கூட தெரியுங்க. நீ யார்கிட்ட போய் கேட்டாலும் என்ன விஜய் மாமா ஏன் சிஎம் ஆக முடியல அப்படின்னா டக்குன்னு அந்த குழந்தை சொல்லும், திமுக தான் சதி பண்ணிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு குழந்தைகளிடம் கூட விஷத்தை பரப்பி வைத்திருக்கிறார் விஜய். திமுக என்பது மோசமான கட்சி அப்படின்னு சொல்லி விஷத்தை வந்து பரப்பி வச்சிருக்காரு. ஆனா அடிப்படையிலேயே சிஎம் ஆகாமல் விஜயை தடுப்பது யார் தெரியுமா? பாஜக, அமித்ஷா. அவர்கள் கட்டுப்பாட்டில் அவர்கள் கையில் இருக்கிற உள்துறை மூலமாகத்தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த உண்மையை தெரிந்திருந்தும் விஜய் ஏன் வாய் திறக்காமல் இருக்கிறார் என்ற கேள்விக்கு விடை விஜயிடம்தான் இருக்கிறது, நம்மகிட்ட கிடையாது. நம்ம தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, இப்போவாது வாய்த்தரங்க விஜய், இப்போவாது வாய்த்தரங்க, எதுவுமே பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா அந்த கள்ள மௌனம் என்பது ரொம்ப ஆபத்தானது. ஒரு நாள் அந்த கள்ள மௌனம் உங்களையே வந்து ஆக்கிரமிச்சிரும், உங்களையே அழிச்சிரும் அப்படின்னு சொன்னா கூட விஜய் அதை கண்டும் காணாமல் இருக்கிறார். முதல்வராக வரணும்னு விரும்பிட்டாருங்க. 108 பேர் ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க. 108 பேர் உங்களுக்கு கிட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து இதுவரை இது நாள் வரைக்கும் என்னமோ பண்ணீங்க. இப்ப உங்க பிரச்சனைய பெரிய லெவல்ல உங்களை பதவியேற்றுக்க விடாம தடுக்கிறது கவர்னர். கவர்னருக்கு ரூல் போடுறது உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சகம் அமித்ஷா. அப்போ அவரை நேரடியாக இதுவரை நீங்கள் கேள்வி கேட்காமல் யாரையோ விட்டு பேச விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி எப்படி கிடைக்கும்? உங்க பதவியை தடுப்பது பிஜேபி தான், அமித்ஷா தான் அப்படின்னு சொல்வதற்கு உங்களுக்கு ஏன் தயக்கம் அப்படின்னு தெரியவே இல்லை. 41 கொலைகேஸா அல்லது வேறு என்ன பிரச்சனை, வேற ஏதாவது வந்து சிக்கல்ல மாட்டியிருக்கீங்களா
ஐடி டிபார்ட்மெண்ட், இடி டிபார்ட்மெண்ட், இப்படி ஏகப்பட்ட பொருளாதார குற்றவியல் பிரிவில் இதில் மாட்டிருக்கீங்களா? புரியல. ஏதோ ஒன்று உங்களுடைய குடுமி அங்கே இருக்கிறது. நமக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சது 41 மரணங்கள். இதுவரை அந்த மாதிரி ஹியூஜ் மரணங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடிகனை பார்க்க போய் நெரிசல்ல நடந்தது இல்லை. அப்போ இதற்கு தீர்வு தான் என்ன அப்படின்னா, இந்த தீர்வை நோக்கி நகர்வதற்கான எந்த விதமான டைமும் இப்போ இல்லை. லாஸ்ட் மினிட் சொல்லுவோம்ல, கோல்டன் ஹவர்னு சொல்லக்கூடிய. இப்போ ஒருத்தருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு இவ்வளோ சீக்கிரத்துக்குள்ளே கூப்பிட்டு போறீங்க, கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நேரத்துக்குள்ளாக அவரை மருத்துவமனையில் சேர்த்து விட்டால் மருத்துவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு பல முயற்சிகள் எடுப்பதற்கு வசதியாக இருக்கும். அதனால் அந்த கோல்டன் ஹவருக்குள்ளே எப்படியாவது பேஷண்ட்டை கூட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துருங்கன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இப்போ கோல்டன் ஹவருக்குள்ளே வந்திருக்கிறார் விஜய். அவருக்கு கோல்டன் ஹவர் என்ன அப்படின்னா, மே 10ஆம் தேதி. இப்போ 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி 3 நாட்கள் தான் இருக்குது. 3 நாட்களுக்குள்ளாக அவர் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளணும். ஒருவேளை அப்படி அவர் செய்ய தவறினால் ஆட்டோமேட்டிக்காக 10ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்துடும். ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்தால் அது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பதை கால வரையறை என்பது உடனடியாக கிடையாது. ஆனால் ஜனாதிபதி ஆட்சியை நீடிப்பதற்கு பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறணும். ஒப்புதல் பெற்றுவிட்டால் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 5 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி ஆட்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். போகும்போது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வரை அந்த மாதிரி சூழ்நிலையை நகர்த்த முடியும். இந்த 3 வருஷத்துல ஜனாதிபதி ஆட்சி இருக்கும்போது கவர்னர் தான் ரூல் பண்ண போறாரு, தலைமைச் செயலாளர், சீஃப் செக்ரட்டரி, அதிகாரிகள் தான் ரூல் பண்ண போறாங்க. அப்போ பாஜக அவர்கள் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறார்களோ அது எல்லாத்தையும் இங்கே கொண்டாந்து நிறைவேற்றிப்பாங்க. அப்புறம் இந்த அரசாங்கம் நடக்குமா நடக்காதான்னா, அதுதான் ஜனாதிபதி ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா 6 மாசத்துக்கு பிறகு மறு எலெக்ஷன் நடக்கலாம். ரீஎலெக்ஷன் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ரீஎலெக்ஷன் நடந்தா எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க விஜய் மீண்டும் ஜெயிச்சிருவார், இதை விட பெரிய இதில் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது அன்றைக்கு நடக்குமான்னு தெரில. ஏன்னா விஜயினுடைய நிர்வாக திறமை இந்த 4 நாளில் பச்சையாக வெளிப்பட்டு போச்சு. இது பப்பு குழந்தை, இது ஒன்றுமே தெரியாது. நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க 2 வயசு குழந்தை, இது அவ்வளோடா பாப்பான்னு கிண்டல் அடிக்கிறார் விஜய். ஆனால் இவர் தான் உண்மையிலே குழந்தைன்னு சொன்னல, அந்த மாதிரி குழந்தையாக இப்போ போய் மாட்டியிருப்பார். என்ன பண்ண போறேன்னே தெரியாமல் காத்துட்டு இருக்கிற கதை இல்லை அது. மிக சோகமான விஷயம்தான், வேற வழியே கிடையாது. மே 10ஆம் தேதி என்பது விஜய்க்கு விதிக்கப்பட்டிருக்கிற கெடு. அன்னைக்கு வரைக்கும் திமுக எம்எல்ஏக்கள் 10ஆம் தேதி வரைக்கும் வெளியில் எங்கேயும் கூட சென்னையில் தான் இருக்கும்னு அவரும் தன் பங்குக்கு சொல்லியிருக்கிறார். எடப்பாடி இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்களை சந்தித்து பேசும்போது இதே போன்ற ஒரு கருத்தை தான் அவரும் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். இது இடையில அடிஷ்னலாக நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கொண்டு வந்த 1000 ரூபாயை நிறுத்தக்கூடாது உரிமை தொகையை, அப்புறம் காலை உணவு திட்டத்தை நிப்பாட்டக்கூடாது, விடியல் பயணத்தை நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். 2500 கொடுக்க முடியாதுப்பா உன்னால, அது ரொம்ப கஷ்டம், நிதி இல்லை, ஆனால் 1000 ரூபா கொடுக்கறதே நிறுத்தக்கூடாது, 2500 கொடுக்க முடியலன்றதுக்காக 1000 ரூபா கொடுத்து நிறுத்திட்டீங்கன்னா தப்பாயிடும் அப்படின்னு சொல்லி அவர் விஜய்க்கு தாவேகாக்கு சொல்லியிருக்கிறாரு. அதைத்தான் அவர் வெளிப்பட அறிக்கையாக வெளியிட்டிருக்காரு. என்ன காரணம்னா, நிறுத்தினால் விஜய்க்கு இன்னும் மோசமான பின்விளைவுகள் கேவலங்கள் வந்துடும். ஆனால் முதல்ல ஒரு ஆட்சியை பிடிக்கணும். அதெல்லாம் கொண்டாடுறதுக்கா இது பண்ணுறதுக்கா ஆட்சியை முதல்ல பிடிக்கணும். அதற்கு தான் பாஜக முட்டுக்கட்டை போடுது. பாஜக தான் முட்டுக்கட்டை போடுதுன்னு பேசுவதற்கு கூட தைரியம் இல்லாத விஜய் வேறு என்ன பண்ண போகிறார் நமக்கு ஒன்றும் புரியல. $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. எனிவே இப்போ உள்ள சூழ்நிலைக்கு முதல்வர் ஆவதற்கு விஜய்க்கு யோகம் இல்லை, விஜய்க்கு ராசி இல்லை. நான் ராசி, யோகம், ஜாதகம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய செயலுக்கு நிச்சயமாக ஒரு செயலுக்கு எதிர்வினை இருக்கும். ஒரு வினைக்கு எதிர்வினை மாதிரி ஒரு செயலுக்கு நிச்சயமாக இன்னொரு செயலை உடனடியாக நம்ம பார்ப்போம்.
காலம் வந்து அப்போதைக்கு பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து சொன்ன அந்த வாசகத்துக்கு ஏற்ற மாதிரி 41 பேருடைய நெரிசல் மரணங்களுக்கு நான் காரணமல்ல, குற்ற உணர்வு துளியும் இல்லாத விஜயனுடைய பேச்சில் அது ஒட்டுமொத்த பழியுமே திமுக மீதும் செந்தில் பாலாஜி மீதும் போட்டு தப்பிக்க பார்த்த அந்த கேவலமான ஒரு நடைமுறை இப்போ விஜயை வைத்து வாட்டி எடுக்கிற விஷயங்களை பார்க்கிற போது ஜெயித்தும் வென்றும் கொண்டாட்டம் இல்லை, முகத்துல மகிழ்ச்சி இல்லை, மலர்ச்சி இல்லை. ஆஃபீஸாக தேடி தேடி ஓடுறாங்க, கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஓடுறாங்க, விசிகே ஆஃபீஸ்க்கு ஓடுறாங்க, காங்கிரஸ் தேடி வருது, எல்லாம் நடக்குது. விரட்டி விரட்டி பார்த்தாலும் அவர்கள் எதிர்பார்க்கிற நம்பர்ஸ் வரல. அதனால தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த 41 நெரிசல் மரணங்களுக்கு பின்னாடி இந்த விஜய்க்கு இப்போது நடக்கிற சம்பவங்கள் இருக்குல்ல, மன உளைச்சலான சம்பவங்கள், கரூரின் கர்மாவா இது அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்க தோணுது. அல்லது புதிதாக வந்திருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டுடைய கவர்னரா கரூர் கர்மாவா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பர்களே, இந்த கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்களே பதில் சொல்லுங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.